1 சாமுவேல் 26-23 கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக அப்படின்னு சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா 1 சாமுவேல் 20-31 சவுலை குறித்து நாம் வாசித்தோம். 1 சாமுவேல் முதல் பாயிண்ட்டு 1 சாமுவேல் 20-31 சவுலை குறித்து. அவன் என்னன்னா சாக வேண்டும் அப்படிங்கிற சிந்தை உள்ளவனாக இருந்தான். யாரை பார்த்தாலும் என்ன செய்யணுங்க? சாகணும். சரிங்களா? யாரை பார்த்தாலும் என்ன செய்யணும்? சாக வேண்டும் அப்படிங்கிற சிந்தை உள்ளவனாக இருந்தான். ஆனால் நமக்கு அந்த சிந்தை இருக்கக்கூடாது. நமக்கு ஆகலைனாலும் அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு ஆகாதவங்க என்ன செய்யணுங்க? சாகணுங்கிற என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு அதான் நான் சொன்னேன், ஒருத்தனுக்கு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு என்ன செய்யணுங்க? 2 கண்ணு போகணும் அப்படிங்கிற சிந்தை இருக்கக்கூடாது. அதனால் நாம் எல்லாருமே வாழ வேண்டும் என்று தான். துன்மார்க்கனும் தன் துன்மார்க்கத்தில் அழிவது கர்த்தருக்கு பிரியமில்லை. பிரலையிலே சொல்லுங்களேன். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால் யாருமே சாகணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? நினைக்கக்கூடாது. சரிங்களா? நினைக்கக்கூடாது. அப்போது அடுத்தது 2வது பாருங்கள். சோத்திரம். அந்த பாயிண்ட்டு தான் நம்ம என்ன செஞ்சோம்? வாசித்தோம். சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சவுலுக்கு நம்ம அதை தியானிச்சோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த சவுலுக்கு என்ன ஆவி பிடிச்சதுங்க? பொல்லாத ஆவி பிடிச்சது. சவுலுக்கு என்ன ஆவி பிடிச்சது? பொல்லாத ஆவி பிடிச்சது. பொல்லாத ஆவி பிடிச்சா ஒரு மனுஷனுக்கு வசனம் தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொல்லாத ஆவி பிடிச்ச ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியாதுங்க? வசனம் தெரியாது. அப்போது எப்படி வசனம் தெரியாதுன்னா, ஆண்டவர் பிரமாணத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? மோசே மூலயமாவே கொடுத்துட்டார். சவுலுக்கு முன்னாடியே மோசேகிட்ட கொடுத்துட்டார். என்ன கொடுத்தாரு? கொலை செய்யாது இருப்பாயாக. ஆனால் இவன் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அப்போ இவன் எதை மீறுறான்? பிரமாணத்தை மீறுறான், வசனத்தை மீறுறான். சொல்கிறது புரிஞ்சது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கொலை செய்யக்கூடாதுன்னு பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் சவுலுக்கு என்ன இருந்ததுங்க? தாவீதை கொலை செய்யணும், தாவீதை கொலை செய்யணும். பிரமாணத்தை மீறுறா. ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தால் அவன் வசனம் அவனுக்கு ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவி இல்லைன்னா வசனம் ஓடாது. சரிங்களா? அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த நாட்களில் பாருங்கள், பிலதெல்பியா ஒரு சபை பேர் என்னதுங்க? பிலதெல்பியா. பிலதெல்பியானா சகோதர அன்பு. என்னதுங்க? சகோதர அன்பு. பிலதெல்பியான்னு என்னதுங்க? சகோதர அன்பு. பிலோ அப்படிங்கிறது அன்பு, டெல்பியாங்கிறது சகோதர அன்பு. சரிங்களா? பிலதெல்பியாங்கிறது என்னங்க? சகோதர அன்பு. அப்போது சகோதர அன்பு அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே என்ன இருந்தது? சகோதர அன்பு இருந்தது. அப்போது அந்த சபைக்கு கர்த்தர் ஒரு வெகுமானத்தை கொடுத்தாரு. நான் என்ன செய்வேன்? சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனை நான் ஆலயத்தில் தூணாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது சகோதர அன்பிலே நாம் நிலைத்திருந்தால்தான் கர்த்தர் சபையிலே தூணாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சகோதர அன்பிலே நிலைத்திருந்தால்தான் கர்த்தர் தூணாக்குவார். சகோதர அன்பிலே நிலைக்கலைன்னா, நாம் ஜெயிக்கலைன்னா ஆலயத்தில் தூணாக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த சகோதர அன்பில் தயவு செய்து நான் சொல்கிறேன், சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. சகோதர அன்பில் நிலைக்கலைன்னா, சரிங்களா? இப்போது ஒரு சில காரியங்களில் நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சில காரியங்களில் எனக்கும் காந்தி பிரதருக்கு பிடிக்கல, ஒரு சில காரியங்கள் எனக்கும் சீமோன் பிரதருக்கு பிடிக்கல. சரிங்களா? ஆனால் சகோதர அன்பு மாறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் எனக்கும் என் தம்பிக்கு பிடிக்கல, எனக்கும் என் சொந்த தம்பிக்கு பிடிக்கல. சரிங்களா? ஆனால் அன்பு மாறிடுச்சா? மாறலை. சரிங்களா? அன்பு மாறிச்சா? மாறலை. ஏன் மாறலைன்னா, அவன் என் ரத்தத்தில் பிறந்தவன். சரிங்களா? அன்பு மாறலை. அவன் பிள்ளைக்கு கூழ் ஊற்றிருச்சுனான்னு அழுதுட்டு சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவன் பிள்ளைக்கு தான் கூழ் ஊற்றிச்சு, எனக்கு என்ன? என் கண்ணில் தண்ணி வரணும்.
அவன் அழுதான். ஆனால் இந்த மாதிரினா அழுதான், சொல்கிறதுக்கு முன்னாடி அழுதான். என்னடா அழுகிற, என்னடா சொல்கிற அப்படின்னு பாருங்கள். அண்ணங்கிட்ட சொல்லும்போது அவனுக்கு அழுக வருது, மற்றவங்கிட்ட சொல்லும்போது அழுக வராது. சொன்ன உடனே அழுதுட்டான். அண்ணா அப்படின்னா என்னடா சொல்கிற, ஏன்டா அழுகிற அப்படின்றேன். நான் அழுதுட்டு கேட்டேன், இல்லைண்ணா அவளுக்கு கையில் கூழ் கொட்டிடுச்சுன்னு. அவன் சொன்ன உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் புறப்பட்டு மேட்டுப்பாளையம் போயிட்டோம். ஏங்க, அவனுக்கு எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பட் சகோதர சிநேகம் மாறக்கூடாது. ரலையிலே சொல்லுங்களேன். அப்போது நமக்குள்ளே இந்த பிலதெல்பியா சபை சகோதர சிநேகம் நிறைந்த சபை. அப்போ நமக்குள்ளே சகோதர சிநேகம் என்ன செய்யக்கூடாதுங்க, மாறக்கூடாது. தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான். சரிங்களா? அப்போது நம்ம சகோதரன் என்ன செய்யக்கூடாதுங்க, பகைக்கக்கூடாது. நம்ம சகோதரனை பகைச்சனா நம்ம யாருங்க, மனுஷ கொலைப்பாதகன். அப்புறம் இந்த பைபிளை தூக்கிட்டு வானம் பூமி அதற மாதிரி சத்தம் போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரலையிலேயே சொல்லுங்களேன். நம்ம வசனம் இங்கே இருக்கணுங்க. சகோதரி பாய்க்கிறவன் மனுஷ கொலைப்பாதகன். நான் என் சகோதரனை பாய்ச்சிட்டு இந்த பைபிளை தூக்கி கத்துனா அங்கே நடந்துருமாக்கிறிய, நடக்காது. சரிங்களா? அப்போ ஏன்னா பரிசுத்தாவி இருக்கும்போது தான் நமக்கு வசனத்தினுடைய வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம சகோதரனை என்ன செய்யக்கூடாதுங்க, பயக்கூடாது. அவனுக்குள்ளே அசுத்தாவி பிடிச்சனால தான் சவுலை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும். அவனுக்குள்ளே அந்த சிந்தை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நமக்குள்ளே ஒருபோதும் சகோதரர்களை பயக்கிற சிந்தை வரக்கூடாது, சகோதரர்களை பயக்கிற சிந்தை வரக்கூடாது. அன்பான வேண்டுகோள். அடுத்த தடவை ஒருத்தர் நம்ம இங்கே இருக்கிறவங்க வீட்டுக்கூட்ட வச்சானா நம்ம எல்லாரும் அதில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பங்கு பெற வேண்டும். அதுதான் சகோதர அன்பு, சகோதர சிநேகம். நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், சகோதர அன்பு, சகோதர சிநேகம். சரிங்களா? அப்போ எல்லாரும் அதில் தான் நீ என் சகோதரன், அதில் தான் நீ என் சகோதரி அப்படிங்கிறத நம்ம காண்பிக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புது வீடு, நான் என் சொந்த காரியத்தை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு புரியிருக்கான்னு நான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் சொந்த காரியத்தையே பேசுகிறீங்க, வசனத்தை பேச மாட்டேங்கிறீங்க, சொந்த காரியத்தையே பேசுகிறீங்க. நான் சொந்த காரியத்தை எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? உதாரணம் புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஆனால் வீடு பால் காய்ச்சணும்னு சொன்னான். சரிங்களா? இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணுன்னா நான் எனக்கு அந்த ப்ரேயர் இருக்குது, எனக்கு இந்த ப்ரேயர் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான், நம்ம அப்பா இல்லை, அதுக்கப்புறம் நம்ம அண்ணனை தான் நம்பணும், இவன் பாரு என்ன செய்கிறான், அந்த ப்ரேயர் இந்த ப்ரேயர் இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி நான் சொன்னேன், டேய் 2 நாளுக்கு முன்னாடி நான் வரேன்டா, அந்த எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி தரேன், நீ பயப்படாத, தைரியம் மாறு. சரிங்களா? ஏன் சொல்கிறேன், ஏன் சொல்கிறோம், அதுக்கு தாங்க நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம சகோதரனுடைய அன்பு, நான் இருக்கிற தைரியம் மாறு, நீ பயப்படாத, அப்பா இல்லைன்னு நீ பயப்படாத, நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். காசே இல்லை, பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற காசே இல்லை, ஏன்டா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அந்த குழந்தைகளை விட என்கிட்ட இருக்க காசு எனக்கு பெருசா, நான் இம்மிடியேட்டாக உனக்கு அனுப்பி விட்டுருப்பேன். ஏன் சொல்கிறோம், சகோதரர்கள், நம்ம எல்லாரும் சகோதரர்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நம்ம எல்லாரும் சகோதரிகள். அந்த அன்பு நமக்குள்ளே என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ அந்த சகோதர சிநேகம். அப்போ சகோதரனை பகைக்கிறவன் எவனும் யாருங்களா, மனுஷ கொலைப்பாதகனா. அப்போ நம்ம சகோதரர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, பகைக்கக்கூடாது. அதான் சொல்கிற பாருங்கள், அவங்க இவ்வளோ பேசுனாங்க, பட் இன்னும் நான் ஆண்டவருக்கு முன்னாடி ஓப்பனாக சொல்கிறேன், என் உள்ளத்தில் நான் அவங்களை பகைக்கலை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நான் இன்னும் என் உள்ளத்தில் பாய்க்கலை. சரிங்களா? இன்னும் என் உள்ளத்தில் பாய்க்கலை. ஆனால் ஒன்றே ஒன்று, அப்போ ஏன் பாஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. சோத்திரம். கடந்த நாளில் 7 சபைகளை குறித்து அந்த அருமையான சால் அவர்கள் ஒரு பிரசங்கத்தை எடுத்தார்கள். எடுக்கும்போது நான் அவர் மூலமாய், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வரணும்னு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே இவர் மூலம், இவர் வாயிலிருந்து வந்தவங்க, அந்த மீட்டிங் வந்தவங்களுக்கு தெரியும், இவர் மூலம் வார்த்தை வரணும்னு சொல்லி ஜெபித்தேன். அவர் சொன்னார், சபையில் ஊழியக்காரன் சொல்கிறதுக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படியாதவர் இருந்தாங்கன்னா போன்னு சொல்லி அனுப்பிவிட்ருங்க, அவங்கள எந்த விதத்தில் என்ன செய்யாதீங்க, கூப்பிட்டு வச்சுக்காதீங்க, கெஞ்சாதீங்கன்னு சொன்னார். என்னடா சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாருன்னு அவர் சொன்னார். ஹார்டாக சொல்லாதீங்க, ஃபோர்ஸாக சொல்லாதீங்க, அன்பா தயவாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. சபையினுடைய கதவு திறந்தே இருக்கிறது. உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் நீங்கள் போய்கொண்டே இருங்கள். நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு வாசலை திறந்து ஜனங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு அலையில்வே சொல்லுங்களேன். நான் சொல்லிங்க, நான் அவர்கிட்ட இவர் வாயில் ஏதாவது வார்த்தை வரணும்னு கேட்டேன், அவர் இப்படி சொல்லிட்டார். அது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி.
அப்போது அது கஷ்டம்தான், ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதனால தான் நான் மறுபடியும் சரி, தேவனே நமக்கு வார்த்தை கொடுக்கும்போது கூட்டம் இல்லை தான், ஆள் இல்லை தான், கஷ்டம்தான், ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு திட்டத்தை என்ன செய்திருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். என்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் கேளுங்க, இன்னும் நிறைய காரியங்களை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு சொல்லுவேன். என்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் நிறைய நான் சொல்லலை, நிறைய காரியங்கள் நான் சொல்லலை, இருதயத்தின் பாரத்தோடு நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை சிரிப்பு வந்தால் கூட என் இருதயத்தில் அவ்வளோ பாரம் இருக்குது. சரிங்களா? தனிப்பட்ட விதத்தில் கேளுங்க. இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த சபைக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் சொல்கிறாரு, உன் சபையில் நடக்கிறது அத்தனை எனக்கு தெரியுன்றார். எப்படிங்க தெரியும்? இந்த சபையில் நடக்கிற அந்த சிஸ்டர் பாத்ரூம் எந்திரிச்சு போனால் கூட தெரியும்னு சொன்னால் எப்படி தெரியும்? இங்கே இருக்கிற ஒரு நபர் அங்கே சொல்லலைன்னா எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாமே. அப்போது அது நிமித்தம் என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே பிரிவு, பிள்ளைகளுக்குள்ளே பிரிவு, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பிரிவு, எவ்வளோ வேதனை நினச்சி பாருங்களேன். அதனால தான் நான் இந்த காரியங்கள் எல்லாம் அந்த புள்ள வந்து அவ்வளோ அவங்க தாயார் கூட என்ன செய்தாங்க, அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க. சரிங்களா? அதனால ஸ்தோத்திரம். அதனால தான் நான் என்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் சொல்லுங்கள், நிறைய காரியம் இருக்குது. சரிங்களா? அப்போது இதுக்கெல்லாம் என்னென்னா அவங்க கணக்கு கொடுத்துதாகணும். சரிங்களா? ஒரு ஆத்மாவை கெடுக்கிறதும், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வர்றதும், அதுக்கான கணக்கு அவங்க என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கொடுத்தா. நான் செஞ்சாலும் கொடுத்தாகணும், யார் செஞ்சாலும் என்ன செய்யணுங்க, கொடுத்தாகணும். சரிங்களா? கர்த்தர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். தப்பு தான், பாஸ்ட் செஞ்சாலும் தப்பு தான், விசுவாசி செஞ்சாலும் தப்பு தான். சரிங்களா? நான் சொன்னேன், நான் தப்பு செஞ்சாலும் எனக்கு கர்த்தர் தண்டனை தருவார், நீங்கள் செஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு தண்டனை தருவார். சரியா? இதில் நான் பாஸ்ட்டுங்கிறதுக்காக என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவார். நீங்கள் விசுவாசிகளுக்காக உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், தண்டனை தரமாட்டார். இதையும் பெஸ்ட். சரிங்களா? அப்போ என்னென்னா தேவன் நல்லவர், நம்மை நடத்துவார். அதை சகோதர சின்னத்தில் நம்ம என்ன செய்வோம், நிலைத்திருப்போம். நம் சகோதரர்களை பாய்க்க வேண்டாம். சபை இது என்னதுங்க, சகோதர அன்பு. பிளதெளிப்பாங்கிறது என்னதுங்க, சகோதர அன்பு. சரி, ஒரே ஒரு காரியத்தை படிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் முடிக்கிறேன் நான், 5 நிமிஷம் இருக்குது. 1 சாமுவேல் 24 6 7 வாசிப்போம். 6வது வசனத்தை 7வது வசனத்தை வேகமாக. ஆ ம் ம் ஆ ஆமாம் ஆ ஆ ஆ போதும் போதும். ஃபஸ்ட்டு சவுல் பார்த்தோம், கொலை செய்யணும். சரிங்களா? ஆனால் இப்போ தாவீது, இப்போ யாரை குறித்து படிக்கிறேங்க, தாவீது. அவன் என்னன்னா, நான் கை போட மாட்டேன், நான் கொலை செய்ய மாட்டேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ அவன் வந்து கொலை செய்யணும்னா அவன் பட்டயத்தை நட்டு அது மேலே விழுந்த செத்தான். சவுலினுடைய முடிவு அப்படி தான் இல்லைங்களா? அவனுக்கு வந்து கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யணும். அவனே கடைசியில் என்ன பண்ணிட்டான், கொலைக்கு முன்னாடி 2 வார்த்தை போட்டுக்கலாம். என்ன கொலைங்க, தற்கொலை. கொலைக்கு முன்னாடி என்ன வார்த்தைங்க, கொலை செய்யணுங்கிறவன் தற்கொலை செஞ்சுட்டான். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? வாழணும்னு நினச்சா கர்த்தர் நம்மையும் வாழ வைப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்ம வாழணும்னு நினச்சா நம்மையும் வாழ வைப்பார், அழிக்கணும்னு நினச்சா நம்ம தான் அழிஞ்சு போவோம். சரிங்களா? அடுத்தது தாவீது, அவன் என்ன சொல்கிறான், நான் கை போட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே என்ன செய்ய மாட்டேன், கை போட மாட்டேன். தாவீதுனா பிரியமானவன். சரிங்களா? தாவீது என்னதுங்க, பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம். நான் கை போட மாட்டேன் அப்படின்றான். இவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். இவனுக்குள்ள ஒரு குணம் பாருங்க, என்ன செய்ய மாட்டேன், நான் கை போட மாட்டேன். பாருங்க, இந்த காலத்தில் நாம் யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சிலருடைய ஜீன்களிலேயே அது ஊர்ன காரியமாக இருக்கலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அவங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கலாம். ஒரு சிலருடைய ரத்தத்தில் நன்மை செய்கிற காரியம் அதிகமாக இருக்கும். அவங்க நாட்டாமை பரம்பரையாக இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஊரில் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னதான் செய்வாங்க, நன்மை தான் செய்வாங்க. யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க,
தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்போ இந்த தாவீது பாருங்க, அதனால தான் அவன் சந்ததியை நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அவங்க அப்பா ஈசாய். சரிங்களா? அவங்க அப்பா யாருங்க? ஈசாய். ஈசாய்க்கு முன்னாடி ஓபேத்து, ஓபேத்துக்கு முன்னாடி போவாசு. சரிங்களா? அப்போ போவாஸ் யாருங்க? போவாஸ் யாருங்க? ரூத்தினுடைய கணவனார். அப்போ போவாஸ் எப்படிப்பட்டவன்? நல்லவன், நற்குணசாலி, படியளக்கிறவன். தன்னை தேடி வந்து அந்த ரூத்துக்கு என்ன செஞ்சான்? கோதுமைகளை இலவசமாய் கொடுத்தவன். அதனால தான் இந்த தாவீதுக்கும் அதே சிந்தைகள் இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், தாவீதுக்கு அதே சிந்தை. அப்போ ஒரு சிலருடைய ஜீனே என்னதுங்க? சோத்திரம். ஒரு சிலருடைய ஜீனே பழி வாங்குற சிந்தை இருக்கும். ஒரு சிலருடைய ஜீனு மன்னித்து அவங்களுக்காக நேசிக்கிற இருதயம் இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு சிலருக்கு அந்த ஜீன் அப்படி தான் இருக்கும். பழி வாங்குற சிந்தை அதிகமாக என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ தாவீது சொல்கிறேன் பாருங்க, நான் என்ன செய்ய மாட்டேன்? கை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரிங்களா? அப்போது என்ன அப்படின்னா, அவன் கை போடலை. கை போடாதனால கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த தாவீதுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் தாவீது மேலே யாருமே கை போடலை. சொல்லுங்களேன். தன்னுடைய மகன் அப்சலோமே தாவீதுக்கு விரோதமாக எழும்பினா, ஆனால் தாவீதை கொல்ல முடியல. சரிங்களா? அப்போ எத்தனையோ பேர் தாவீதுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? எழும்பினாங்க. தாவீதை முடிச்சிடணும்னு சொன்னாங்க. ஆனால் தாவீது என்ன செய்யலைங்க? சாகலை. பூரண ஆயுசில் அவன் தாவீது மரித்தான். ஒரு அல்லவே சொல்லுங்களேன். பாதி வயசில் மறிக்கலை, பூரண ஆயுசில் மரித்தான். காரணம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நான் கை போட மாட்டேன். சரிங்களா? அதே போல் பாருங்கள், என்ன அர்த்தம்னா, ஊழியக்காரங்க தவறு செய்யலாம். ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய தவறை நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஊழியக்காரன் தப்பு செஞ்சா ஊழியக்காரன் ஆச்சு, கர்த்தராச்சு. நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. சரிங்களா? நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. எந்த ஊழியக்காரனையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? குற்றப்படுத்த கூடாது. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அது தேவனால் அபிஷேகம் பட்ட பண்ணச்ச நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? கை போட கூடாது. சரிங்களா? சரி, ஒரே வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். தீத்து புஸ்தகம் நிறைய வசனங்கள் இருக்குது, நான் எடுக்கலை. தீத்து புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். 1வது அதிகாரம். முட்கோபம் இல்லாதவனும் போதும். என்னதுங்க? முட்கோபம். சரி, அடுத்தது அடியாதவன். என்னதுங்க? அடியாதவன் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அடியாதவன் என்ன அர்த்தங்க? ஸ்ட்ரைக்கர். ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு தாக்குகிறவன் அர்த்தம். என்னதுங்க? தாக்குகிறவன் அர்த்தம். சரிங்களா? அப்போது நம்ம கை, அதாவது அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு தடவை அவர் கேட்டார், யாரெல்லாம் சம்சாரத்தை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது ஒருத்தர் நடுக்கரம்பலத்திற்கு ஒரு கை தூக்குனார். அப்போ என்னை வந்து தனியாக பாருங்க அப்படின்னாரு. என்னை வந்து தனியாக பாருங்கன்னாரு. அவர் உண்மையாக தான் கை தூக்கியிருப்பார் போல். யாரெல்லாம் சம்சாரத்திட்ட பாஸ்ட் அம்மா கிட்ட அடி வாங்குறீங்கன்னாரு. அதுக்கு அவர் தான் கை தூக்குனார். சரிங்களா? அப்போது அவர் என்னன்னாரு, உங்களுக்கு ரொம்பவுமே கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் போல் இருக்கு, கொஞ்சம் வந்து என்ன செய்யுங்க, என்னை தனியாக பாருங்க அப்படின்னாரு. சரிங்களா? அப்போ ஏன்னா நாம் பரிசுத்த பந்தி எடுக்கிறோம். சரிங்களா? இந்த கரத்தாலே அப்பத்தை வாங்குகிறோம், இந்த ரசத்தை வாங்குகிறோம். இந்த கரத்தால் யாரையும் நம்ம அடிக்கக்கூடாது. விரலையிலே சொல்லுங்களேன். இந்த கரத்தால் யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அடிக்கக்கூடாது. சரிங்களா? அடிக்கக்கூடாது. ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அது. தாவீது கை போட மாட்டேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் கை போடல. சரிங்களா? இப்போ நான் வந்து உண்மையை சொல்கிறேன். பாஸ்ட் அம்மாவை நான் ஒரு தடவை அடிச்சிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை தான் கோபத்தில் புதுசில் அடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் என்ன செய்ததில்லை, அடித்தது இல்லை. அவகிட்ட சொன்னேன், ஏன் பாப்பா, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை ஒரு தடவை அடித்து பாராட்டிருக்குது, அதனால தான் நான் ஒன்று ஒரு தடவை அடித்தேன். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பிரித்து மெஞ்சிருவார். எங்கள் அப்பா ஜாக்கெட்டெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் கிழிச்சிருவார்.
எத்தனை தடவை எங்கள் அம்மா எத்தனை தடவை எங்கள் அம்மா அந்த ப்ளவுஸெல்லாம் கிழிச்சிருவார், கோவத்தில் அடித்து சேலையெல்லாம் கிழிச்சிருவார், அழுதுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. எங்கள் 2 தங்கச்சியும் அதே மாதிரி அடி வாங்கினாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அதே மாதிரி அடி வாங்கினாங்க. அப்போது எங்கள் அம்மா ஒரு தாய் தகவனுக்கு பிறந்தது. அப்போது இந்த மாதிரி இவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது எங்கள் தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே எங்கள் தங்கச்சிகள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் நினச்சி பாருங்களேன். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு வரும், அதில் மாற்றமே கிடையாது. நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு வரும். நான் பாஸ்டர் அம்மா கிட்ட ஜோக்காக சொன்னேன், உன்னை ஒரே தடவை அடித்தேன், உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஒரே தடவை தான் அடிச்சிருப்பார் போல். ஆனால் என் தங்கச்சிகளெல்லாம் அடிக்காது, அடிக்கடி அது கிளிக்க அவ்வளோ பெரிய பிரச்சனைகள். காரணம் எங்கள் அப்பா செஞ்ச காரியம். சரி, புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம அடியாதவனாக இருக்கணும். தேவ ஜனம், தேவ மக்களை என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம அடிக்கக்கூடாது. சரிங்களா? மனைவிமார்கள் அடிக்கக்கூடாது, மனைவிமார்களும் கணவன்மார்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, அடிக்கக்கூடாது. சரிங்களா? அடித்தோன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யுங்க, ரிட்டர்ன் என்ன செய்யும், வரும். சகோதரமார்களுக்கு நான் அதான் கேட்குறேன், நம்முடைய மனைவிமார்களை அடிக்கக்கூடாது. கடந்த நாட்களில் ஒருத்தர் அவங்க மனைவி போட்டு கீழே போட்டு குத்துன்னு குத்தி மிதின்னு மிதித்து உதன்னு வச்சு கிளின்னு இழிச்சு, சரிங்களா, ஓடுதுங்களுக்கு யாராக இருக்கும்? சரிங்களா? நம்ம யாரோ ஒரு பொண்ணு அப்படி செஞ்சானா நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி தான் செய்வாங்க. சரிங்களா? நம்ம யாரோ ஒரு பொண்ணு இல்லை, அவங்களும் ஒருத்தருடைய பொண்ணு. அப்போ நம்ம செய்யும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே நிலைமையை கர்த்தர் என்ன செய்வாருங்க, செஞ்சிருவார். அதனால் இந்த தாவீது நான் கை போட மாட்டேன்னு சொன்னான், அவன் கை போடலை, கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம யார் மேலே கை போட வேண்டாம், யாரையும் பழி வாங்க வேண்டாம், யாரையும் பழி சுமத்த வேண்டாம். சோத்திரம். நம்ம கர்த்தருக்குள்ளே நம்முடைய பொறுமையை காத்து கர்த்தருக்காய் ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு. நல்ல தகப்பனே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. சபலை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று